Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து 4 யூசேஜ் பார்க்க போகிறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னென்னா டில் ஆர் அன்டில். நெக்ஸ்ட் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அன்டில் தென் அப்படிங்கிற யூசேஜ் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வந்து லாஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பை தென் அப்படிங்கிற யூசேஜ் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 4 யூசேஜ்மே நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் பாருங்கள், டில் ஆர் அன்டில். இந்த டில் ஆர் அன்டில் இது ரெண்டுக்குமே தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா வரை ஆர் வரைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. இப்போ வந்து நாம் தமிழில் பேசும்போது நான் வந்து 10 மணி வரைக்கும் நான் டிவி பார்த்துட்ருந்தேன், நான் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி வரைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த டில் ஆர் அன்டில் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ப்ளீஸ் வெயிட் டில் 11 o'clock. ப்ளீஸ் வெயிட் டில் 11 o'clock அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தயவு செய்து 11 o'clock வரை காத்திருங்க. தயவு செய்து 11 o'clock வரை காத்திருங்க அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். until 10 o'clock I will study. until 10 o'clock I will study அப்படின்னு என்ன அர்த்தம்னா 10 o'clock வரை நான் படிப்பேன். 10 o'clock வரை நான் படிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை பாருங்கள். until this moment I speak truth. until this moment I speak truth அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழில், இந்த நிமிடம் வரை நான் உண்மைதான் பேசுகிறேன். இந்த நிமிடம் வரை நான் உண்மையைத்தான் பேசுகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். நோபடி கேம் டில் ஈவினிங். நோபடி கேம் டில் ஈவினிங் அப்படின்னு என்ன அர்த்தம், ஈவினிங் வரை யாரும் வரல. ஈவினிங் வர யாரும் வரல அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் மார்னிங் இட் வில் ரெயின். until next morning it will rain அப்படின்னு என்ன அர்த்தம், அடுத்த நாள் காலை வரை மழை பெய்யும். அடுத்த நாள் காலை வரை மழை பெய்யும் அப்படிங்கிற அர்த்தங்க. இப்போது இந்த டில் அண்ட் அன்டில் இது ரெண்டுக்குமே மீனிங் பார்த்தா ஒன்று தான், வரை ஒரு வரைக்கும் தமிழில் பார்த்தோம். ஆனால் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து டில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் நாம் அன்டில் யூஸ் பண்ணுவோங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல தான் நான் வந்து டில் அண்ட் அன்டில் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த அன்டில் தான் மோர் ஃபார்முலாக இருக்கும். சரிங்களா? நம்ம பேசுகிறதுக்கும் சரி நம்ம எழுதுறதுக்கு இந்த அன்டில் ரொம்ப ஃபார்முலாக இருக்கும். இப்போ வாங்க நாம் நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாம் அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸோட யூசேஜ் பார்க்கலாங்க. முதல்ல அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்காத வரைக்கும் இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்காத வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிற டைமில் இந்த அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாங்க. இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். I can't start work on this project unless and until the plans are approved. I can't start work on this project unless and until the plans are approved அப்படின்னு என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் தராத வரைக்கும் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கண்டிஷன்னா அப்ரூவல் தராத வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் நாம் இந்த சென்டென்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அன்லெஸ் அண்ட் அன்டில் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அன்டில் தென். அன்டில் தென் அப்படிங்கிறதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா அது வரைக்கும். அன்டில் தென்னுனா அது வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். யூ கோ அண்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் ஐ வில் பிளே த கிட்டார் அன்டில் தென். யூ கோ அண்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க் ஐ வில் பிளே த கிட்டார் அன்டில் தென் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ போய் வந்து உன்னோட ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு, அது வரைக்கும் நான் வந்து கிட்டார் வாசிப்பேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நீ போய் உன் ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு, அது வரைக்கும் நான் கிட்டார் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பை தென். பை தென் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே. நீ அதை பண்ணு, அதுக்குள்ளே நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்வேன் இல்லைங்க. அந்த அதுக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பை தென் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். The party is at 10 p.m. and I will get a new dress by then. The party is at 10 p.m.
and I will get a new dress by then. அப்படின்னு என்ன அப்படின்னா 10 o'clock வரைக்கும் 10 o'clock வந்து விருந்து, அதுக்குள்ளே நான் வந்து புது ட்ரெஸ் வந்து நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற அர்த்தங்க. ஓகே, ஸோ 10 o'clock வந்து விருந்து, அதுக்குள்ளே புது ட்ரெஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து நாம் அந்த 10 o'clock நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நாம் இங்கே பை தென் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, and yeah, that is all for today. I will just wrap up by a quick glance. And today we saw till until. till untilக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டில்லை வந்து ஸ்பீக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்ம ஃபார்மல் ரைட்டிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், until யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we saw is unless and until. unless and until அப்படின்னு என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்காத வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு we use unless and until. அண்ட் தேர்ட் ஒன் we saw is until then. until then என்ன, அது வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் லாஸ்ட் ஒன் we saw by then. by then அப்படின்னு என்னென்னா அதுக்குள்ளே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் யா, ஐ திங்க் ஸோ டுடேஸ் வீடியோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் until then thank you. இங்கேயும் பாருங்கள் until then வருது. until then thank you, happy learning.